மிஸ்டி மிஸ்டி இன்றைய நேரமாச்சு. மிஸ்டி எந்திரிமா, நேரம் ஆச்சு. டாக்டர், மணி என்ன ஆகுது? மணி 7 ஆக போகுது. எந்திரி. 7 தான் ஆக போகுதா? அப்படின்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் எழுப்புங்க டாக்டர். விடிஞ்சதுக்கு அப்புறம் எழுப்பவா? விடிஞ்சு மணி 7 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். டாக்டர், அதுக்குள்ளேயா எந்திரிக்கணும்? ஆமா, எந்திரிக்கணும். 8 மணிக்கு நான் வெளியே டேபிள் போட்டு உட்காரணும். நீங்க போய் உட்காருங்க டாக்டர். அதுக்கு எதுக்கு என்ன எழுப்புறீங்க? மிஸ்டி, இப்போ எந்திரிக்க போறியா இல்லையா? தூக்கமா வருது டாக்டர். இங்க பாரு, நான் 1 2 3 சொல்லுவேன். 3 சொல்றதுக்குள்ள நீ எந்திரிக்கலன்னா ஒரு வாளி தண்ணியை கொண்டு வந்து உன் மேல ஊத்தி தான் எழுப்புவேன். சரி, 1 2 3 சொல்லுங்க. ஓகே. 1 3. இன்னும் எந்திரிக்கல பத்தியா? இதோ எடுத்துட்டு வரேன் தண்ணி, இரு. டாக்டர், நீங்க தப்பா சொல்றீங்க. 1 க்கு அடுத்து 2 தானே, 3 சொல்றீங்க. எந்திரிச்சிட்டியா தாயே? ஆனா நான் உன் மேல தண்ணியை கொண்டு வந்து ஊத்தி இருந்தா கூட நீ எந்திரிச்சிருக்க மாட்ட. இப்போ எப்படி எழுப்புனேன்னு பாத்தியா? அப்படின்னா நீங்க சும்மா தான் தப்பா சொன்னீங்களா? பின்ன ஒரு டாக்டர் எனக்கு 1 2 3 கூட ஒழுங்கா சொல்ல தெரியாதா? டாக்டர், என்னைய தூங்க விடாம ஏமாத்தி எழுப்பிட்டீங்க. தூங்குன வரைக்கும் போதும். மணி 7 ஆக போகுது. போய் குளிச்சு ரெடி ஆகு போ. அப்படின்னா கட்டிக்குட்டியை எழுப்புங்க. அவன் மட்டும் தூங்குறான். அவன் சின்ன பையன், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும். நானும் சின்ன பொண்ணு தானே டாக்டர். சின்ன பொண்ணுன்னா அப்பா அம்மா கூட சமத்தா இருக்கணும். இப்படி யாரையோ தேடிக்கிட்டு எங்கேயோ வரக்கூடாது. இல்ல, நான் பெரிய பொண்ணு தான். குட். அங்க பாரு, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. டேய் கண்ணா. அப்பா. கண்ணா, என்னடா? இப்ப எதுக்குப்பா இங்க வந்திருக்கீங்க? என்னடா கண்ணு இப்படி கேக்குற? உன்னை விட்டுட்டு அப்பா என்னைக்கிட்ட இருந்தேன் தனியா? இப்ப நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? என்னை கூட்டிட்டு போறதுக்கா? நான் உங்க கூட இப்ப வர மாட்டேன். நான் என் ட்ரீம் பையை தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் வருவேன். இல்லடா, நீ பத்திரமா இருக்கியா என்னன்னு பாக்குறதுக்கு தான் அப்பா வந்தேன். நான் பத்திரமா தான் இருக்கேன். டாக்டர் என்னை பத்திரமா பாத்துக்கிடுவாரு. நீங்க என்னை எப்படி தேடி வந்தீங்கன்னா என்னை கூட்டிட்டு போயிருவீங்க. அம்மா உன்னை பார்க்காம அழுதுகிட்டே இருக்காடா. அழுக வேண்டாம்னு சொல்லுங்கப்பா அம்மாவை. நான் சீக்கிரமா என் ட்ரீம் பையை தேடி கண்டுபிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருவேன். அத்தை, மாமா, சுந்தர் எல்லாரும் உன்னை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்கடா. யாரையும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. கண்ணா, எப்படிடா நாங்க கவலைப்படாம இருக்க முடியும்? ஒத்த பிள்ளை உன்னை எங்கேயோ அனுப்பி வச்சுட்டு எப்படிடா நிம்மதியா நாங்க இருக்க முடியும்? அப்பா, நானும் கட்டிக்குட்டியும் டாக்டர் கூட பத்திரமா இருந்துக்கிடுவோம். டாக்டர் எங்களை நல்லா பாத்துக்கிடுவாரு. நேத்து தான் ஊர்ல இருந்து வந்திருக்கோம். அதுக்குள்ள என்னை தேடி வந்துட்டீங்கன்னா நான் எப்படி என் ட்ரீம் பையை தேடி கண்டுபிடிக்கிறது? கண்ணா, என்னடா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அப்பா சொல்றது கொஞ்சமாவது கேளுடா. நான் சொல்றது நீங்க கேளுங்கப்பா. இங்க நான் பத்திரமா தான் இருக்கேன் டாக்டர் கூட. டாக்டர் என்னை நல்லா பாத்துக்கிடுறாரு. மாத்திரை எல்லாம் கொடுத்து சாப்பிட சொல்றாரு. மாத்திரையா? என்ன மாத்திரை? அது எனக்கு தெரியாது. டாக்டர் கொடுத்தாரு, நான் சாப்பிட்டுட்டேன். சரி, நீ போய் முகம் கழுவிட்டு பல்ல தேய்ச்சிட்டு வா போ. டாக்டர், எனக்கு பேஸ்ட் பிரஷ் பேக்ல எல்லாம் எடுத்து போட சொல்லி நேத்தே கொடுத்தேன்ல. ஆமா, பேக்ல போட்டேன். அதை எடுத்துட்டு போய் ரெடி ஆகு போ. சரி. டாக்டர் டாக்டர். என்ன என்ன? நேத்து நைட் என் கனவுல என்னோட ட்ரீம் பாய் வரவே இல்ல. அது வந்திருப்பான். நேத்து நீ அசந்து தூங்கிட்டதுனால உனக்கு தெரிஞ்சிருக்காது. அசந்து தூங்கிட்டேனா? எதுக்கு? ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்தோம்ல, அந்த டயர்ட்னஸா இருக்கும். இல்ல டாக்டர். நீ அசந்து தூங்கி இருப்படா, அதனால உனக்கு தெரியாம இருந்திருக்கும். போய் முதல்ல ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ. இல்ல டாக்டர், நேத்து அவன் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. ஏன் என் ட்ரீம் பாய் நேத்து என் கனவுல வரவே இல்ல? ஒருவேளை அவன் வந்த நேரத்துல நான் அசந்து தூங்கிட்டேனா டாக்டர் சொல்ற மாதிரி? அப்படின்னா என்ன பண்றது? தம்பி, அது என்ன மாத்திரை? உங்க பொண்ணை உங்ககிட்டயே பத்திரமா உங்க பொண்ணாவே ஒப்படைப்பேன்னு சொல்லியிருக்கேன். நம்பிக்கை இல்லைன்னா கூட்டிட்டு போயிடுங்க. இல்ல தம்பி, இல்ல, நம்புறேன். இது என்ன மாத்திரைன்னு தான் கேட்டேன். அதை டாக்டர் வாசன் கிட்ட போய் கேட்டுக்கோங்க. இல்லை சந்தேகமாக இருந்தால் இப்போவே உங்கள் பொண்ணை கையோட கூட்டிகிட்டு போயிடலாம். எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை.
சரிங்க தம்பி. சரி, பாப்பா வரட்டும், நான் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு பேசிட்டு கிளம்புறேன். பார்த்துக்கோங்க, இனிமேல் வரமாட்டேன் நீங்களா கொண்டு வந்து விடுற வரைக்கும். டீ போட்டுட்டு இருக்கேன், உங்க பொண்ணு வந்ததும் கூட்டிட்டு வாங்க. இந்தாங்க சார். என்ன தம்பி? உங்க பொண்ணுக்கு நான் கொடுக்குற மெடிசனோட பிரிஸ்கிரிப்ஷன். இதை நீங்கள் டாக்டர் வாசன் கிட்ட காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டான மருந்து தான் கொடுக்குறேனா இல்லை வேற என்னமோ பண்ணுறேனான்னு. தம்பி, டீ போடுறேன், வாங்க. கண்ணா, எப்போ தாண்டா வருவேன்? என்றையும் பாய் கிடைச்சதுக்கு அப்புறம். அப்படின்னா நீங்களும் பேசாம அம்மாவை கூட்டிட்டு இங்க வந்துருங்கப்பா. அது எப்படிடா பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு அப்பாவால் வர முடியும்? அப்படின்னு டீ எப்படி இருக்கு சொல்லுங்க. எங்க இருந்து எங்க தாவறான்னு பாரு. சொல்லுங்கப்பா, டாக்டர் சார் நிக்கிறாரு பாத்தீங்களா? டீ நல்லா இருக்குன்னு சொன்னாதானே அவருக்கும் ஹாப்பியா இருக்கும். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. டாக்டர் கிட்ட சொல்லணும். டீ நல்லா இருக்கு தம்பி, டீக்கு ரொம்ப தேங்க்ஸ். ம், ஏண்டா கண்ணா, காலையில டிஃபன் என்ன? இனிமேல் தான் பண்ணுவாரு டாக்டர் சார். பண்ணினதுக்கு அப்புறம் தான் என்னன்னு தெரியும். தம்பி, உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்குறாளா? ஆமா. டாக்டர் சார், எங்க அப்பா இப்படி கேட்டாருன்னா ஒரு கர்டசிக்குனாலும் அப்படியெல்லாம் இல்ல சார், மிஸ்டி ரொம்ப சமத்து பொண்ணுன்னு சொல்லணும். நீ எப்படி இருக்கியோ அப்படிதான் சொல்ல முடியும், மாத்தி பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. ஆமா, இவர் பெரிய ஹரிச்சந்திரன் பேரே. தம்பி, பிள்ளை ரொம்ப தொந்தரவு கொடுத்தான்னா சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போயிடுறேன். சமத்து பொண்ணா இருப்பேன்ப்பா. சரி, சமத்தா இருக்கணும். என்னடா கண்ணா? ஓகே, ஆல்ரெடி நான் சமத்து பொண்ணு தான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்பாவுக்கு. டாக்டர் சார் சொல் பேச்ச கேட்டுக்கிட்டு சமத்தா அவர் கூடயே இருக்கணும், பத்திரமா இருக்கணும். சரியா? அப்பா வார வாரம் வந்து உன்னை பாக்குறேன். நோ, நீங்க வரக்கூடாது. ஏன்டா? வந்தா இப்படிதான் அட்வைஸா பண்ணிட்டு இருப்பீங்க, அதனால வரக்கூடாது. நானே என் ட்ரீம் பையன் கண்டுபிடிச்சிட்டு கூட்டிட்டு வருவேன். சரி, சுந்தர்? சுந்தருக்கு வேற நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ப்பா. அது சரி. சரி, அடுத்த வாரம் வரும்போது சுந்தரையும் கூட்டிட்டு வரேன். நீ அவங்ககிட்ட நீயே சொல்லு. நான் உங்களே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன அவனையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கே என் கூட வருவேன்னு ஒத்த காலில் நின்னான். நான் தான் முதல்ல நான் போய் பார்த்துட்டு வரேன், அதுக்கப்புறம் நீ வா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்தேன். அம்மாவும் அப்படிதான். இப்படி அடிக்கடி வந்து என்னை சமத்து பொண்ணா இருன்னு சொல்லி சொல்லி என் மானத்தையே வாங்காதீங்கப்பா. சரிடா சரிடா, சரி சரி, பாப்பா கிளம்பட்டா? ஓகே, டாடா. தம்பி, அப்போ நான் கிளம்புறேன். பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கோங்க. ம், ஓகே. சரிடா கண்ணா, அப்பா போயிட்டு வரேன். சமத்தா இருக்கணும் என்ன? எப்பா போடுப்பா, சும்மா சமத்தா இருக்கணும் சமத்தா இருக்கணும்னு. நான் சமத்தா தான் இருப்பேன். சரிடா சரிடா, போயிட்டு வரேன். உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடு என்ன, தூங்கி எந்திரிச்சதும். ஓகே, சொல்லிடலாம். டாடா. டாட்டா. வரேன் தம்பி. தம்பி, அந்த விஷயத்த கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க. என்னது? ஒன்றும் இல்லடா, போயிட்டு வரேன். டாக்டர், இங்க வாங்க, இந்த பக்கம் கொஞ்சம் வாங்க. அப்படியே சொல்லு, என்ன? நான் என்ன உங்களுக்கு தொந்தரவாக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? சரி விடுங்க. இந்த மிஸ்டியோட அருமை டாக்டருக்கு புரியல. அதுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த காஃபியை தான் குடிக்க முடியும். டாக்டர், காஃபி நல்லா இருக்கு. நீங்க நல்லா சமைக்கிறீங்க, நல்லா காஃபி போடுறீங்க, வீட்டு வேலையும் நல்லா பாக்குறீங்க, வீடை நல்லா கிளீனா மெயின்டைன் பண்றீங்க. என்றையும் பயம் உங்களை மாதிரி தான் இருக்கணும். அவன் அப்படித்தான் இருப்பான். ஆக மொத்தத்துல நீ ஒரு வேலையும் செய்ய மாட்ட. எனக்கு இருக்கிற ஒரு பெரிய வேலை அவனை லவ் பண்றது தான். அதுக்கே எனக்கு நேரம் பத்தாது. இந்த சமைக்கிறது, துவைக்கிறது, வீட்டை கிளீன் பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்றையும் போய் பார்த்துக்குவான். அவனை நான் பார்த்துக்குவேன். அதுதான் லவ். அவனை பார்த்துக்கிறத விட வேற பெரிய வேலை எனக்கு என்ன இருக்கு? அவன் சமைக்கும் போது அவனை பார்த்துக்கிட்டே இருப்பேன், லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவன் துணி துவைக்கும் போதும் அப்படித்தான், அவனை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்படி 24 மணி நேரமும் ஒரு நிமிஷம் கூட கேப் விடாம அவனை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு தான் சொல்றேன் டாக்டர், என்றையும் பய சீக்கிரமா தேடி கண்டுபிடிக்கணும். என்ன, நான் எக்கச்சக்கமா லவ் வச்சிருக்கேன், என்கிட்ட நிறைய இருக்கு. அதை எப்படா என்றையும் பைக்கிட்ட கொடுக்க போறோம்னு இருக்கு. அவனை எப்ப தேடி கண்டுபிடிக்கிறது? நம்மளும் வந்து அந்தான்னு ஒரு நாள் ஆச்சு, இன்னமும் அந்த வேலையில இறங்கல டாக்டர். இன்னைக்கு போமா டாக்டர். எங்க போனாரு டாக்டர்? காஃபியை குடிச்சிட்டியா? குடிச்சிட்டு
குடிச்சு முடிச்சிட்டு 2 கப்பையும் நல்லா கழுவி கவுத்தி வச்சுட்டு வா. டாக்டர் எனக்கு லவ் பண்ற வேலை இருக்கு. கப்பை வாஷ் பண்ணிக்கிட்டே லவ் பண்ணு, லவ் பண்ணிக்கிட்டே வாஷ் பண்ணு. ஆ, அதுவும் சரிதான். இந்த டாக்டர் செம்ம ஸ்ட்ரிக்ட்டுப்பா. எப்படித்தான் இவரோட ஒய்ஃப் எல்லாம் இவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி. ஆஹா. டாக்டர், என்ன உங்க ஒய்ஃபும் நீங்களும் லவ் பண்ணியா கல்யாணம் பண்ணீங்க? காஃபி குடிக்கிற நேரத்துல இப்போ அதெல்லாம் உனக்கு ரொம்ப முக்கியமா? ஜஸ்ட் ஒரு ஜெனரல் நாலேஜுக்கு கேட்டுக்கிட்டேன். ஏற்கனவே தலையில நாலேஜ் நிறைய நிரம்பி வழியுது. இதுல புதுசா ஒன்றும் சேர்க்க வேண்டாம். சொன்ன வேலையை மட்டும் செய் போதும். அவங்க பேர் என்ன? உங்க அப்பா இன்னும் ஊர் எல்லையை கூட தாண்டி இருக்க மாட்டாரு. ஒரு கால் பண்ணி திரும்ப வர சொல்லவா? இல்ல, காஃபியை குடிச்சிட்டு கப்ப கழுவி வைக்கிறேன். உங்க ஒய்ஃப் பேர் கேட்க மாட்டேன். அது செய். கண்டிப்பா லவ் மேரேஜா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. அடுத்து நீங்க வாங்கம்மா. டாக்டர் ஐயா, என்னம்மா என்ன பண்ணுது? என்ன பண்ணதுன்னு நீங்க தான் டாக்டர் கண்டுபிடிக்கணும். நீங்க தானே டாக்டர். வாய மூடு. நீங்க சொல்லுங்கம்மா என்ன பண்ணுது? டாக்டர், இந்த ஸ்டெத்தோஸ்கோப் எடுத்து வச்சு செக் பண்ணுங்க. எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீங்க சொல்லுங்கம்மா என்ன பண்ணுது? நம்ம சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறாரு. என்னதான் டாக்டருக்கு படிச்சாரோ. டாக்டர்னா பேஷண்ட் வந்தாங்கன்னா உடனே ஸ்டெத்தோஸ்கோப் எடுத்து வச்சு தான் செக் பண்ணணும். டாக்டர் ஐயா, 10 நாளா ஒரே கண்ணு வலிங்க. நீங்க வருவீங்கன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தேங்க ஐயா. டாக்டர், இவங்க ஆள் மாத்தி வந்துட்டாங்க. நீங்க ஐ டாக்டர் இல்லைல்ல. நீ கொஞ்சம் அமைதியாவே இருக்க மாட்டியா? அக்கா, உங்களுக்கு கண்ணு வலினா ஐ டாக்டர் கிட்ட தான் காமிக்கணும். இவர்கிட்ட காமிக்க கூடாது. ஐ டாக்டர்னா தெரியாதா? இப்படி மாடர்னா ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. காலங்காத்தால அந்த மழை குளிருக்கு என் மகனோட உடுப்பு எடுத்து போட்டிருக்கேன். அக்கா நீங்க என்கிட்ட சொல்லுங்கக்கா, எத்தனை நாளா இருக்கு கண்ணு வலி? 10 நாளா இருக்குங்க ஐயா. அதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் இருந்தது இல்லையா? இருந்தது இல்லைங்களே. சரி, நீங்க காட்டுல தானே வேலை பாக்குறீங்க? ஆமாங்க ஐயா, ஆமா. பூச்சி எதுவும் கடிச்சிருக்கா? இங்க வாங்க, மேல பாருங்க. கீழே பாருங்க. இந்த பக்கம் என்ன பாருங்க. கண்ணு மொழியை மட்டும் உருட்டணும். நார்மலா வச்சுக்கோங்க. பூச்சி எதுவும் கடிச்ச மாதிரி தெரியலையே. அப்படின்னா கண்ணு நல்லா பொசு பொசுன்னு வீங்கி இருந்திருக்குமே கடிச்ச உடனே. அப்படிலாம் எதுவும் ஆகலைல்ல? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. கண்ணு ஒரே எரிச்சல். 2 கண்ணு ஓரத்துலையும் அரைச்சிக்கிட்டே இருக்கு. நானும் சொரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். அப்படி செய்யக்கூடாதுல்ல, அதான் செவந்திருக்கு. கண்ணுல கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லையே. ஆமா, உங்க வீட்டில் மொபைல் எதுவும் இருக்கா என்ன? அப்படின்னா ஃபோன் எதுவும் இருக்கா என்ன? ஆமா, என் மகன் ஊர்ல இருந்து வந்திருக்கான்ல, எனக்கு புதுசா போன் வாங்கி கொடுத்துருக்கான். டாக்டர் ஐயா, அதுல ஏதோ டிவியில வர்ற அம்புட்டு நாடகமும் வருமா சொன்னான். எனக்கு அதை வச்சு கொடுத்துருக்கான். நானும் அதையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். முன்னாடி ஊருக்குள்ள பஞ்சாயத்து டிவியில உட்காந்து எல்லா நாடகமும் பார்ப்போமா? இப்போ போன்லயே எல்லாத்தையும் பார்த்துடுறோம். முன்னாடி ஒரு தடவை போட்டாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த நாதஸ்வரம், கோலங்கள், மெட்டி ஒலி, அந்த நாடகம் எல்லாத்தையும் இப்போ மறுக்கா போடுறான். பஞ்சாயத்து டிவியில போய் அதெல்லாம் உட்காந்து பார்க்கறதுக்கு நேரம் இல்லைங்க டாக்டர் ஐயா. ஆனால் இப்போ போன் வந்ததுலேருந்து அத்தனை நாடகத்தையும் ஒட்டுக்க பார்த்துடுறேன்னு பாருங்களேன். 10 நாள்ல மொத்தமா பார்த்துட்டீங்க. ஆமா, போன கீழே வைக்கிறதுக்கே மனசு வரல. அப்புறம் கண்ணு வலி வராம என்ன செய்யும்? தூங்காம நல்லா பார்த்துருக்கீங்க போல. கண்ணுல கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லை. இப்படி இருந்தா அப்புறம் கண்ணு வலிக்காம என்ன செய்யும்? ஈரப்பதமே இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடலாமாங்க ஐயா? இல்ல தண்ணி தெளிச்சாலாம் பத்தாது. கொல்லை பக்கம் பெரிய தொட்டி வச்சிருப்பீங்கல்ல, அதுல தண்ணியை நிரப்பி தொட்டிக்குள்ள இறங்கிக்கிறங்க. டாக்டர் ஐயாவுக்கு எப்போ விளையாட்டு தான். சும்மா தான் சொன்னீங்களா? பயந்துட்டேன். சும்மா தான் சொன்னேன். அப்படிலாம் எதுவும் பண்ண வேண்டாம். சரி, இப்போதைக்கு என்கிட்ட அந்த ஐ ட்ராப்ஸ் இல்லை. நான் ஃபோன் போட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர வைக்கிறேன். சரிங்களா? நாளைக்கு வந்து வாங்கிக்கிறீங்களா என்கிட்ட? சரிங்க ஐயா. அப்புறம் ஃபோன் எல்லாம் பார்க்காதீங்க சரியா? பஞ்சாயத்து டிவிலேயே படம் பாருங்க, நாடகம் பாருங்க, எதுனாலும் பாருங்க. கண்ணு முக்கியமா நாடகம் முக்கியமாங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. அது பார்க்க நல்லா இருக்குங்க ஐயா. நல்லா தான் இருக்கும். கண்ணுக்கு நல்லது இல்லைல்ல. அதுவும் நைட்டெல்லாம் முழிச்சு பார்த்துருக்கீங்க போல. அதெல்லாம் சரியா வராது. தப்பு. அப்படிலாம் பண்ணாதீங்க என்ன? சரிங்க ஐயா. சரி, இப்போதைக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்து கண்ணில் நல்லா ஒத்தடம் கொடுக்கலாம். சரியா? ஐஸ் வாட்டர்னா குளு தண்ணியா? அதான். நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கு, இப்போதைக்கு நான் தரேன். அப்புறம் உங்க ஊர் தலைவர் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, அவர்கிட்ட வாங்கி வச்சுக்கோங்க. சரியா? அதுக்குள்ள நான் ஐ ட்ராப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வர வச்சிடுறேன். சரிங்க ஐயா. மிஸ்டி, டாக்டர், இவங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஃப்ரிட்ஜில் இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்து கொடு. சரியா?
ஃப்ரிட்ஜ் மேலே ஒரு சின்ன பாக்ஸில் காட்டன் இருக்கும், அதை எடுத்து கொடு. ஒத்தடா இவங்களே வச்சுப்பாங்க, சரியா? ஓகே. கரெக்டாக பண்ணிடுவியா? நம்பி கொடுக்கலாமா இந்த வேலையை உங்ககிட்ட? அதெல்லாம் பண்ணிடுவேன். சரி, அப்படின்னா கூட்டிகிட்டு போ. ஏக்கா வாங்க. வரேம்மா. அடுத்து வாங்கம்மா. டாக்டர் தம்பி நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இப்போ குடிப்பழக்கத்தை விட்டுட்டீங்களா? நான் விட்டாலும் அது என்னைய விட மாட்டேங்குதுல்ல, என்ன பண்றது? என்ன பண்ணுறதுன்னா உடம்புல இருந்து 2 கிட்னி எடுத்து வெளியே வச்சிடலாமா? என்ன தம்பி, உங்க வீட்டு ஐஸ் பெட்டிக்குள்ள இருந்து சட்னி எடுத்து வெளியே வைக்கிற மாதிரி சொல்றீங்க? அப்புறம் நீங்கள் பண்ணுற வேலைக்கு அதுதான் கூடிய சீக்கிரம் நடக்கும். தம்பி, ராத்திரியான தூக்கமே வர மாட்டேங்குது. பாக்குற வேலைக்கு அலுப்பு தீர குடிச்சாத்தான் சரியா வருது. ஊருக்குள்ள அவசர தேவைக்கு அதிகமாக பஸ் வசதியும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு இந்த இது மட்டும் எப்படி தான் கிடைக்குதோ தெரியல. காட்டுக்குள்ள காய்ச்சறாங்க தம்பி, சுத்தமான ஒரிஜினல் நாட்டு சரக்கு. சரிதான், ரொம்ப ஒரிஜினலாக இருக்குன்னு வாங்கி ஊற்றிடுறது போல. அது இல்லாம இருக்க முடியலையே தம்பி. உங்களை திருத்தவே முடியாது. சரி, இப்போ எதுக்கு வந்தீங்க? அவரு ஒரு ஓரமா இடுப்பை ஒட்டி வளைச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க வருவீங்கன்னு சொன்னாங்கன்னு ஒரு வாரமா வச்சுக்கிட்டே இருக்கேன். ரைட், அப்போ கிட்னி ப்ராப்ளம் தான். எடுத்து வெளியே போட்டுற வேண்டியதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் தம்பி? அப்புறம் அவ்வளவுதான். ஊர் கடைசியில் ஒரு காடு இருக்குல்ல, அங்கே போய் படுத்துக்க வேண்டியதுதான். என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? நான் போன தடவை வந்ததுலேருந்தே உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அதிகமாக குடிக்காதீங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும்னு. இப்போ வந்து வலிக்குதுன்னு சொன்னா? தம்பி அவ்வளவுதானா? செத்து போயிருவானா? இல்லை இல்லை, பயப்படாதீங்க, நான் ஸ்கேனுக்கு எழுதி தரேன். நாளைக்கு காலையில் மொதல் பஸ் வரும்ல, அதில் ஏறி நாமக்கல் போயிடுங்க. சரி. ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க, அதை பார்த்துட்டு நான் நம்ம ஹாஸ்பிட்டல் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுறேன். சரி. பிரச்சனை சின்னதாக இருந்ததுன்னா அவரை இங்கே வர வைப்போம், இல்லைன்னா உங்களை அங்கே அனுப்பி வைக்கிறேன், சரிங்களா? எங்க இந்த வேன்ல எல்லாரையும் கூட்டிட்டு போவீங்களே, ஏதாவது பெருசா ஆபரேஷன் எதுவும் பண்ணணும்னா அப்படியா? ஆமாம், முதல்ல ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். இப்ப ரொம்ப வலிக்குதே தம்பி, ஒண்ணுக்கு போற நேரமெல்லாம் குத்தி குத்தி வலிக்குது. அதான் பிரச்சனையாக இருக்கும். ஒருவேளை சின்னதாக இருந்தால் கிட்னி ஸ்டோன் அந்த மாதிரி இருக்கும், இல்லை பெருசாக இருந்தால் பார்க்கலாம் என்னன்னு. நானா எதுவும் சொல்லக்கூடாதுல்ல. சரி, காலையில் என்ன சாப்பிட்டீங்க? இன்னும் ஒண்ணுமே சாப்பிடல. உங்களை பார்த்துட்டு தான் அப்படியே காட்டுக்குள்ள போய் சரக்கு வாங்கி ஊத்தி. அங்கே போக வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாளைக்கு வீட்டுக்கு பின்னாடி வாழை மரம் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க. சரி. வீட்டம்மா கிட்ட சொல்லி சாறு எடுத்து குடிங்க. வெறும் வயிற்றுல குடிக்கணும். ஒருவேளை கல் தான் இருந்ததுன்னா அதுலேயே சரியாக போயிடும். ஒரு 2-3 நாள் தொடர்ந்து குடிங்க. இப்போ ரொம்ப வலிக்குதுன்னா நான் ஒரு ஊசி போட்டு விடுறேன், சரியா? ஊசியை போட்டு விட்டுருங்க தம்பி. ஊசியை போட்டு விட்டுட்டா அவ்வளவுதான், எனக்கு என்னன்னு இருந்துருவீங்க. அதனால இப்போ போய் முதல்ல வாழைத்தண்டு சாரை குடிச்சிட்டு வாங்க, வந்ததும் ஊசி போடுறேன், சரியா? போயிட்டு வாங்க. எங்கேயும் போயிட மாட்டீங்களே? எங்கேயும் போக மாட்டேன், 3 மாசத்துக்கு இங்கே தான். அப்போ ஓடி போய் குடிச்சிட்டு வந்துடட்டா? குடிக்கணும், வாழைத்தண்டு சாரை தான் குடிக்கணும். அதான் சொல்றத கேட்கலன்னா ஊர்காட்டில் இடம் பாத்திர வேண்டியதுதான், பார்த்துக்கோங்க. இல்ல கேப்பேன். பிள்ளைங்க இருக்குல்ல, கட்டி கொடுக்கணும்ல. அந்த நினைப்பு இருந்தா சரி. சரி, போயிட்டு சீக்கிரமா வாங்க, நான் இருக்கேன். இந்த போயிட்டு ஓடியாந்துறேன். அடுத்து நீங்க வாங்கக்கா. டாக்டர் சார், எங்க என் ஃப்ரெண்டு மிஸ்டி இல்லையா? உள்ள இருக்காளா? தூங்குறாளா இல்ல எந்திரிச்சிட்டாளா? இந்த நான் போய் பார்க்குறேன். ஏய் நில்லு, நேத்தே உன்னை வார்ன் பண்ணணும்னு நினைச்சேன். மிஸ்டி இருந்ததுனால ஒன்றும் பேச முடியல. ஏன் டாக்டர், அவளை வச்சுக்கிட்டே பேச வேண்டியதுதானே? ஏன் பேசுறதுக்கு பயமா இருக்கோ? எனக்கு ஒரு பயமும் இல்லை. அப்படின்னு பேச வேண்டியதுதானே, ஏன் பேசல? ஆமா, அவ பேசுறதையும் நடந்துக்கிறதையும் பார்த்தா அவளுக்கு முன்னாடி நடந்த எதுவுமே ஞாபகத்துல இல்லை போல தெரியுது. அதுலயும் உங்களை சுத்தமா மறந்துட்டா போல. நான் கேட்டதுக்கு ஒரு நாளாக தான் பழக்கம் உங்களை அப்படிங்கிறா. ஐயோ பாவம். டேய், என்ன சார், உங்களையே ஞாபகம் இல்லைங்கும் போது என்னை மட்டும் அவளுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? எனக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். அப்போ விட்டதை இப்போ பிடிச்சிருவேன். இங்கே பாரு, அந்த பொண்ணு மேலே உன் நிழல் கூட படக்கூடாது. மீறி பட்டதுன்னு வையேன், அதுக்கப்புறம் உன் உடம்புல உசுறு இருக்காது. ஏன் டாக்டர், உங்களுக்கு என்ன டாக்டர், நான் அவ கூட பழகுனா? உங்களுக்கு தான் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கு. அப்புறம் எதுக்கு எங்க லைன்ல கிராஸ் பண்றீங்க? என் டார்லிங் வேற அவளோட ட்ரீம் பாயை தேடி வந்திருக்கேன்னு சொல்றான். அது ஏன் நானா இருக்கக்கூடாது?
நான் வேற அவகிட்ட பேசி பழகி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டேன். நான் என்ன சொன்னாலும் நம்புவா. ஈஸியா அவளை நம்ப வச்சிருவேன். இங்க பாரு, அந்த பொண்ணு கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு. ஏதாவது ஏடா கூடமா பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வைகி, கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு தான். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே மாப்பிள்ளை ரெடியா இருக்கு. ஆ, இருந்துட்டு போகுது. நீங்க மாப்பிள்ளை இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு ஏன் லைன்ல கிராஸ் பண்றீங்க? உங்களுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. உங்க லைன் வேற, அவள் லைன் வேற. நடுவுல நான் வந்தா என்ன தப்பு? நான் பண்றதை பண்ணத்தான் செய்வேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. உங்களால முடிஞ்சா நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி அவளை உங்க பக்கம் இழுக்க பாருங்க. இல்லாட்டி என் பக்கம் நான் இழுத்துட்டு போறேன்.